வெள்ளம் போல் குழுமி இருக்கின்ற என்னுடைய வன்னிய சொந்தங்களே, உங்களுடைய வருகையை பார்த்து வங்கக்கடலே கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது. அப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு நீங்கள் இங்கே குழுமி இருப்பதை காணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாநாடு நம்முடைய வருகிற தேர்தல்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு மாநாடாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓராண்டு ஈராண்டல்ல, 12 ஆண்டுகளுக்கு பிறகே நாம் இங்கே குடியிருக்கிறோம். ஐயா என்ற மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு லட்சோப லட்சம் இளைஞர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். ஐயா என்ற சொல்லுதான் நம்மை எல்லாம் இணைக்கின்ற சங்கிலியாகும். இந்த நேரத்தில் எனது அன்பு தம்பி வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்த மாவீரன் குரு அவர்களை நாம் நினைத்து போற்ற வேண்டும். காலம் சென்றாலும் கூட அவர்தான் இந்த வன்னியர் சங்கத்தினுடைய வழிகாட்டி. அவர் கடைபிடித்த தத்துவத்தை இந்த உலகம் அறியும். எந்த நிலையிலும் ஐயாவின் கூற்றை மீறியவர் அல்ல. ஐயாவின் வாக்கை ஆண்டவன் வாக்காக போற்றியவர். ஐயாவின் சொல்லே லட்சுமணக்கோடாக ஏற்று என்னாலும் அதை மீறியர் அல்ல குரு. ஐயாவையும் என்னையும் மரணம் மட்டுமே பிரிக்க முடியும் என்று கர்ச்சித்தவர். அன்றைக்கு ராவனுக்கு ஒரு அனுமன் இருந்தான் என்றால், நம்முடைய டாக்டர் ஐயாவுக்கு மாவீரன் குரு இருந்திருக்கிறார். அதே மனநிலையைத்தான் உங்களிடையும் நான் பார்க்கிறேன்.